கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் உங்களை யாவரையும் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம செய்திக்காக ஒரு வசனத்தை எடுத்து சங்கீதத்தின் புஸ்தகம் 98ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 98:9. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஜனங்களை நிதானத்தோடு நியாயம் தீர்ப்பார். இருந்த வண்ணமாகவே நாம் கர்த்தரை நோக்கி மீண்டும் வருகை குறித்து நம்மோடு பேசுவதற்காக நம்ம கொடுத்து நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் இன்றைக்கும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆம். கடந்த நாட்களிலே ஆவியானுடைய நடத்தின்படி பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் ரெண்டாவது வருகை குறித்து அவள் என்ன பேசினார்கள் என்பதை நாம் கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது நாம் ஏனோக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின யூதாவின் பொதுவான நிருபத்தில் 14-15 வசனங்களிலிருந்தும் நாம் கர்த்தருடைய வருகையை தனக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை அறிந்து கொண்டோம். முந்தின வாரத்தில் யோபு பக்தன் மூலமாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களிலே அவர் பூமி மேல் நிற்பார், என் தேகம் அழிந்து போனாலும் அவரை என் சொந்த கண்களிலே நான் பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல என்று சொன்னதை பார்ப்பேன். இன்றைக்கி தாவீது தன்னுடைய வாய்க்கில் 2வது வருகை குறித்து பேசின வாக்கியம் தான் அந்த வாக்கியம். கர்த்தர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், பூலோகத்தை அவர் நியாயத்திற்க ஜனங்களை நிதானமாய் நியாயத்திற்க வருகிறார் என்று வேதம் சொல்லுது. இஸ்ரவேலுடைய தேசத்தில் முதல் ராஜா சவுல் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நியாயாதிபதியின் காலங்களில் ஜனங்கள் சாமுவேலிடத்தில் முறையிட்டு மற்ற தேசங்களைப் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்னபோது ஒருவேளை அது துக்கமாக இருந்தாலும் அவருடைய விருப்பத்தின்படி தேவன் சவுலை முதலாக ராஜாவாக தெரிந்து கொண்டார். ராஜா எதற்குன்னா தங்களுடைய வழக்கை விசாரிப்பதற்கு, குடும்ப காரியங்களை விசாரிக்கக்கூடிய நியாயங்கள் செய்வதற்காக தான் ராஜாக்களை தெரிந்து கொண்டார். சவுல் ஆரம்ப கட்டத்தில் அவர் ராஜாவாக தெரிந்து கொண்டாலும் அதில் முன்னடியாளங்கள் அறிவிப்பெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் அவனுக்குள்ளே எந்த ஒரு பெருமை இல்லை, தாழ்மையாக இருந்தான். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறதுனால, டெலிகேட் பண்ணுறதுனால, அபிஷேகம் பண்ணுகிறதுனால தளவாட உள்ளாக தான் அவன் மறைந்து கொண்டு அவ்வளோ தாழ்மையாக இருந்தான். என்றைக்கு அவன் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டானோ அதுக்கு பின்பு தான் அவன் கீழ்ப்படியாமையினால், பெருமையினால் அந்த பதவியை காத்து கொள்வதற்கு, தக்க வைப்பதற்கு ராஜ்ய பாரத்தை கற்று எடுத்தாலும் அவனை தொடர்ந்து நீடிக்க வேண்டிய எண்ணங்களோடு இருந்தான். கர்த்தர் அவனை தள்ளினார். அதற்கு பதிலாக தாவீதை கர்த்தர் அவர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். சவுலை அபிஷேகம் பண்ணும்போது தையல கொப்பினால் அபிஷேகம் பண்ணினார். அந்த தையல கொப்பி எப்படி உடைந்து செதறி போடுமோ அப்படியே அவனுடைய ராஜ்யம் செதறி போனோம். தாவீதை கர்த்தர் கொம்பினால் அபிஷேகப்படுத்தினார். அந்த கொம்பு கீழே விழுந்தால் உடையாது. அவன் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அவன் ராஜ்யபாரம் எப்ரோனில் 7 வருஷமும், எருசலேமில் 33 வருடங்களாக அவன் ராஜ்யபாரம் செய்தான். அவனுடைய ராஜாவாய் தெரிந்து கொள் முன்பாக கரடி சிங்கத்தின் வாயிலிருந்து ஆடை பாதுகாத்து கொண்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு ஒரு கூடாங்கண்ணினாலே கோலியாத்தை ஜெயமெடுத்து இவ்விதமாய் செய்து அவன் ராஜாவான பின்பு பல தேசங்களை யுத்தம் செய்து சொந்தமாக்கி கொண்டான். அவன் காலங்களிலே எல்லாருக்கும் நியாயம் விசாரிக்கக்கூடிய ராஜாவாக இருந்தான். ஆனால் தாவீதுக்கு அந்த பதவி ஆசை ஒன்றும் வரலை.
அவர் இருக்கிற காலங்கள் இருந்துவிட்டு தேவனுக்கு சித்தமில்லாமல் அப்சலோம் எழும்பினாலும் அதோனியா எழும்பினாலும் தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் சின்னவனாக இருந்தாலும் அதற்கு இடம் கொடுத்து அந்த காரியத்தை அவன் செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. அந்த தாவீது தான் ஆண்டுடைய நியாயத்தீர்ப்பு குறித்து இங்கு எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார், பூலோகத்தையும் அந்த ஜனங்களையும் நிதானமாக நியாயத்தீர்க்க வருகிறார் என்று எழுதப்பட்டது. இங்கே நாம் இதை அறிவதற்கு மூலமாக ஒரு கற்றுக்கொள்கிற காரியம், யாருக்கெல்லாம் கர்த்தர் எந்த பதிவை தந்தாலும் அந்த பதிவு உள்ளவர்கள் மேலே நம்ம கனத்தையும் கனத்தையும் கீழ்ப்படியக்கூடியவளாக இருக்குது. ஆகவே கர்த்தர் இந்த நாட்டிலும் எல்லாருக்குள்ளாக அந்த பதிவு ஆசை என்பது எல்லாருக்குள்ளே இருக்க செய்யும். ஆனால் ஆவிக்குரியவைகள் கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் எதையும் நம்ம ஆசைப்படக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தாவீதுக்கு அந்த ஆசை கிடையாது. அப்படி இருக்கிற காலங்கள் மற்றும் ஒரு தவறு செய்தான். அந்த தவறுக்கு உரியாவினுடைய மனைவி தவறு செய்து நாத்தான் தீர்க்கதரிசியை எச்சரிக்கும் போது தேவனோடு ஒப்புரவாகி தேவனத்தில் ஒரு நியாயத்தீர்ப்பை பெற்றுக்கொண்டவன் தான் இந்த தாவீது. அவனுடைய காலத்தில் அந்த ராஜ்யபுரத்தில் அநேக நியாயத்தை விசாரித்தான் தான் தாவீது. ஆக தாவீதை போல நம்ம பதவி ஆசை இல்லாதவளாக இருக்க ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு சகோதரி விதமாக ஒரு தரிசனத்தை, இது வருகை குறித்து சம்பந்தம் இல்லாமல் ஒரு வார்த்தையானாலும் ஒரு முறை ஒரு தரிசனத்தை பார்க்கும்போது எல்லா நாட்டினவர்கள் 24 சிங்காசனங்கள் மூப்பர்கள் இருக்க, இயேசு ஒரு சிங்காசனம் அமர்ந்து இருக்க, அநேக தூதர் இருக்க ஒரு தரிசனத்தை பார்த்து ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்களும் அந்த தரிசனத்தில் அந்த ராஜ்யத்துக்குள் போவதை போல ஒரு காட்சி கண்ட அந்த சகோதரி, அப்பொழுது இயேசு ஒவ்வொரு நாட்டினர் போகும்போது எழும்பி நின்று அவளை பக்கத்தில் போய் பிதாவினால் உள்ளே வாருங்கள் என்று எல்லாருக்கும் எல்லா நாட்டினர்களுக்கும் அந்த சொன்ன காட்சியை அவங்க பார்த்தாங்களாம். அந்த சூழ்நிலையில் தான் இந்தியாவிலிருந்து நம்முடைய ஜனங்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் உட்கார்ந்த நாற்காலியில் சிங்காசனத்தில் அமர்ந்து நீங்கள் வாங்க என்று அழைத்து அவங்க அந்த காட்சியை பார்த்துருக்காங்க. அப்போது மற்ற மூப்பர்களும் தூதர்களும் எல்லா தேசத்திலிருந்தும் வருகிறவர்களையும் நீங்கள் எழும்பி போய் என்ன செஞ்சீங்க, வரவேற்றீங்க. இவங்க வரும்போது ஏன் அப்படி உட்கார்ந்த இடத்துல செஞ்சீங்கன்னு சொல்லும்போது, அப்போ அவர் சொன்ன வார்த்தை, இவங்க பதவி ஆசை பிடிச்சவங்க, நான் எழும்பி போகிற நேரத்தில் என்னுடைய சீட்லேயே உட்காந்துக்குவாங்க, அப்படிப்பட்ட ஆளுங்க இவங்க, அதனால தான் உட்கார்ந்து வரவேற்றேன் என்று அப்படி சொன்ன ஒரு தரிசனத்தை கண்டதாக உண்மைதான். ஆக நமக்கு தேவன் தராத எந்த காரியத்திலும் பிரிய இல்லாமல் தாவீதை போல நம்ம இருக்க கற்றுக்கொள்ளும். தாவீது தன் ராஜாவாகும் போது எத்தனையோ நியாயத்தீர்ப்பு செய்தவன் தான். தேவனால் அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நியாயத்தீர்ப்பு நடந்ததெல்லாம் இருந்தாலும் அவன் அந்த சங்கீதத்தில் அந்த வசனத்தை எழுதுகிறான். கர்த்தர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களின் நிதானத்தோடும் நியாயத்திற்கு வருகிறார். கிபிக்கு பின்னாடி கிடையாது, கிமுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அந்த வருகை எழுதுகிறான். இன்றைக்கி கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பரலோக ராஜ்யம் இல்லை, நரகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பல உபதேசங்கள் இருக்கத்தான் செய்யும். எங்களுடைய தேவசபையினுடைய உபதேசம் கிட்டத்தட்ட 190 தேசத்தில் இருந்தாலும் அந்த 190 தேசத்தில் இருக்கிற வேதம் கல்லூரி ஆனாலும் அவளை கற்றுக்கொள்கிற சத்தியம் ரகசிய வருகை இருக்குது, 2வது வருகை இருக்குது என்று எங்களுக்கு கற்றுத்தருகிற அந்த அனுபவங்களெல்லாம் நினைத்து பார்க்கும்போது இந்த தேவ சபையில் அப்படிப்பட்ட சபையில் இருப்பதை குறித்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆக இங்கே அவன் சொல்கிற காரியம், கர்த்தர் நியாயத்திருக்கிறார், பூமியை நியாயத்திற்கு வருவார்.
பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடு நியாயந்தீர்க்க வருகிறார். இதே புதிய ஏற்பாடு காலங்களிலே யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தில் வாசிக்கும்போது, அன்றியும் பிதாவை, இங்கே நல்ல கவனிங்க, பிதாவை கனம் பண்ணுவதை போல எல்லாரும் அந்த குமாரனை கனம் பண்ணும் பொருட்டு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த வெளிப்பாடு தாவீது சொல்லுது. யார் நியாய தீர்ப்பார்? அவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அவர் கர்த்தர் என்கிற பேர் இருக்குது. அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து தான் சகல நியாயங்களையும் தீர்ப்பார். பிதாவாகிய தேவன் ஒருவரையும் நியாயம் தீர்க்காமல் எல்லா நியாய தீர்ப்பு முழுவதையும் தன் குமாரனாகிய தேவனை கனப்படுத்தும் பொருட்டாக எல்லாவித நியாய தீர்ப்பை அதிகாரத்தை குமாரனாகிய இயேசு கொடுத்தார். அதுதான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தாவீது அதை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார் என்று, பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயத்தீர்க்க வருகிறார். ரகசிய வருகைக்கு பின்பாக நடக்கக்கூடிய பகிரங்க வருகை தான் சொல்லுகிறார். ஒரு அலையில சொல்லுவோம், அல்லேலூயா, ஆமென். இது மனிதனை சிருஷ்டிப்பதற்காக அல்ல, மனிதனுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு பலியாக அல்ல, மத்திய ஆகாயத்தில் சபை எடுத்துக்கொள்வதற்காக அல்ல. இது 2வது வருகை நீதி நியாய தீர்ப்பை செய்வதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள. இயேசு இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்கும்போது அவரும் மற்றவர்களால் நியாயத்தீர்க்கப்பட்டார் என்பதையும் அறிந்து கொள்ள. அந்த நியாயத்தீர்க்கப்பட்டவர் தான் முழு உலகத்தையும் ஜனத்தையும் நியாயத்தீர்க்க வருகிறார் என்கிற காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ள. இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே பார்க்கும்போது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து நம்ம சில வசனங்களை, இயேசுவை பிடித்தவர்கள் அவனை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே வேத பரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். மேலும் பேதுரு தூரத்தில் பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை, இயேசுக்கு என்னதான் நியாயத்தீர்ப்பு உண்டாகும், என்ன முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவருடைய சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியில் 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவன், அதாவது மரியாதை இல்லாமல் இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவனை நோக்கி, இவைகள் உடற்கமாக சாட்சி சொல்லுவதை குறித்து நீ ஒன்று சொல்லுவது இல்லையா என்றார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனா கிறிஸ்துவத்தானா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வர்களுடைய வலது பசத்தில் வீட்டிற்கும்படிக்கு வானத்தின் மேலங்குள்ள மேகத்தின் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார்.
இப்படி ஆண்டவரை சிலுவையிலே நியாயம் தீர்க்கப்பட்டு அறியப்படதை காரியத்தை நாம் பார்க்கும். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மனிதரால் நியாயம் தீர்க்கப்பட்டார். பிரதான ஆசாரியன் என்பது 24 வகுப்பு ஆசாரிய கூட்டத்திற்கு தலைவன் தான் பிரதான ஆசார். மூப்பர்கள் என்பது வயதில் முதிர்ந்தவர்கள், கோத்திரத்தில் முதிர்ந்த வயது உள்ளவர்களை மூப்பர்களாக தந்தார். இவர்கள் சங்கத்தில் அங்கத்தினார் இருப்பாக. கிட்டத்தட்ட 71 பேர் நடுவிலும் ஜனத்தின் நடுவிலும் ஆண்டவர் ஒரு குற்றவாளியைப் போல தவறு செய்யாமல், பாவம் செய்யாமல், எதையும் பேசாமல், வாயை திறக்காமல், மௌனமாக பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக அது சொன்னார். அதிலும் இன்னொரு வார்த்தை, நீ சொல்வது உண்மைதான், நான் வருவேன், வல்லமையோடு வருவேன், அந்த பூமிக்கு நான் வருவேன், ஆக நீங்கள் இன்று முதல் எல்லாம் காண்பீர்கள் என்று அவன் நியாயத்திற்கு வருவதை குறித்து அங்கே பேசுகிறார். ஒருவேளை இன்றைக்கு ஒருவேளை இயேசு சிலுவையிலே அறியப்பட்டது நமக்காக, நியாயம் தீர்க்கப்பட்டது நமக்காக, நாம் நியாயம் தீர்க்கப்பட்ட இடத்துல நியாயம் தீர்க்கப்பட்டார். அதற்காக அவர் மௌனமாக இருந்து அதை நிறைவேற்றினார். இதே இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே அறியப்பட்ட காரணமாக இருந்து அநேகரை நியாயம் தீர்ப்பதற்கும், ஒருவேளை அவர் மனம் திரும்பின பிரச்சனையில் மனம் திரும்பலைன்னா அவர்களெல்லாம் அந்த இயேசுவுக்கு முன்பாக நியாயத்திற்காக முன்பாக நிற்கக்கூடிய கூட்டங்களாக இருப்பார்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அவங்க சிந்திப்பாங்க, இந்த இயேசுவை தானே நம்ம நியாயம் தீர்த்தோம், இந்த இயேசுவை தானே பொய்யான சாட்சிகளை எழுப்பி தேவதூஷணம் செய்கிறானே என்று அவனை சிலுவையிலே நம்ம அறிந்து நியாயத்தீர்த்தோம். இவர் வல்லமையோடு மகிமை புரிந்தவராக சகல நியாயத்திற்குரிய அதிகாரம் உள்ளவராய் வந்திருக்கிறாரே என்று வேதனையோடும் புலம்பலோடும் அங்கே கண்ணீரோடும் காணப்படுவாக ஒரு காட்சியை 2வது வரிகளை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பிரதான ஆசாரியன் மூலமாக இயேசு நிற்கும்போது அவர் முதல்ல என்ன நினச்சிருப்பாருன்னா, இப்போ நான் குற்றவாளியாக உனக்கு முன்பாக நான் நியாயத்தீர்க்கப்படுகிற ஒரு நபராக இருக்கிறேன். நான் நியாயத்தீர்க்கப்படுவது என் உலக ஜனங்களுக்காக, ரட்சிப்புக்காக. ஆனால் ஒரு நாள் வரும், நான் நியாயத்தீர்ப்பதற்காக வருவேன். அப்போ உன்னையும் உன் கூட்டத்தாரையும் நியாயத்தீர்க்க வருகிறேன் என்று மனதில் கூட நினைத்திருப்பார். இந்த காரியத்தை தான் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறான். அவர் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் அவன் நியாயத்திற்க வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இயேசு இந்த பூமிக்கு வருவார், நியாயம் தீர்ப்பதற்காக வருவார். அவசரப்பட்டு நியாயம் தீர்ப்பதல்ல, ஆத்திரமாய் நியாயம் தீர்ப்பதல்ல, நிதானமாய் நியாயம் தீர்ப்பதற்காக சகல ஜனங்களுக்கும் இயேசு வருகிறார் என்பதை தாவீது அங்கே சொல்லுவதை பார்க்க முடியுது. இப்போ யாருக்கு நீ நியாயத்தீர்ப்பு இல்லை என்பதை நம்ம அதை புரிஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி இன்னும் சில விஷயங்கள் தியானிப்போம். யோவான் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும்போது, யோவான் சுவிசேஷம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசித்து நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி அவன் ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். அப்போ ஒருவன் வசனத்தை கேட்டு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். ஆக வசனத்தின்படி வாழ்ந்து மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும். இயேசுவை விசுவாசிக்கணும். பிதாதா தேவன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வசனம் போதுமானது. இயேசுவை விசுவாசிக்கலைன்னா அவளுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு என்று வேதம் தெளிவாக சொல்லுது. அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பணும். அப்போ தான் அந்த மரணத்தை, 2வது மரணத்தை நீங்களாக்கி அவன் ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன்.
அவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்பது வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பி வேத வசனத்தை கை கொண்டு இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை அப்படின்னு இந்த பகுதியில் நான் வாசிக்க முடிகிறது. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ரோமருக்கு இதுக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாக இருந்து, நல்ல கவனிங்க இந்த வசனத்தில், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லைன்ட்டார். ரட்சிக்கப்பட்ட பின்பும் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்தால் ஆக்கினி தீர்ப்பு நியாய தீர்ப்பில் இருக்கும். ஆக ஒருவன் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருந்தால், அனைத்து சத்தியத்திற்கு உட்பட்டிருந்தால், அனைத்து உபதேசங்கள் உட்பட்டிருந்து அவன் மாம்சத்தின்படி நடவாமல் மாம்சத்தின்படி ஜீவிக்காமல் அவன் ஆவிக்குரியவனாக வாழ்கிறவனாக இருந்தால் அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை அப்படின்னு தான் பைபிளில் இருக்குது. ஆவியில் நம்ம ஆரம்பம் பண்ணினா முடிவு வருகிற வரையும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இருக்கும். மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. நம்ம இன்றைக்கி அநேக சபைகளில் நாம் பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளே, அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளே அந்த மாம்சீகமான கிரியைகள் இருப்பதை நாம் அறிந்து வேதனைப்படுகிறோம். சில நேரங்களில் அந்த மாம்சக்கிரை நமக்குள்ளும் தலை தூக்காதபடிக்கு நாமும் அதை அடக்கி ஆழ்ந்து நாமும் கேட்கிற நீங்களும் ஆவிக்குரியவளாக நடந்து கொண்டால் வசனத்தின்படி நமக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை. நியாயத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டிய சூழ்நிலைகளும் வந்தாலும் தைரியமாக நிற்கக்கூடிய அனுபவங்களில் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆக ஆவிக்குரியவளாக நடந்தால் நமக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்ஸ் விசேஷத்தில் வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது மார்க்ஸ் விசேஷம் இங்கே சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்கு தீர்க்கப்படுவாங்கிறார். அப்போ யார் ஆக்கினிக்கு தீர்க்கப்படாமல் இருப்பாங்க? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கிறவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து முந்தின வாழ்க்கையை ஒழித்து புதிய மனுஷனை தரித்து புதிய சிருஷ்டியாகி கிறிஸ்துவுக்குள் படைகளெல்லாம் அந்த ஒழிந்து புதிய சிருஷ்டியாக இருக்கிற அவளுக்கு அந்த ஆக்கினி தீர்ப்பு இல்லை. மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பாதவளுக்கெல்லாம் ஆக்கினி தீர்ப்பு உண்டு. அப்படி இருக்கிறவளுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. சத்தியத்தின்படி வாழ்கிற, சத்தியத்தின்படி ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லைங்கிறார். ஆகவே இந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துல நம்ம போயிடணும். இதை கேட்கிற தேவ பிள்ளைய ஒரு வேளை நீ மனம் திரும்பவில்லை என்றால், ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா, வசனத்தின்படி வாழலைன்னா, அவரை இன்னும் நீ விசுவாசியாமல் இருந்தால், உனக்குள்ளே மாம்சீக கிரியைகள் இருந்தால் அதெல்லாம் அகற்றி அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து வசனத்தின்படி வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணித்தால் உங்களுக்கும் ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் உரைக்கிற அந்த வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் நடத்துவார். ஆகவே அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்ம ஒப்புக்கொடுக்கணும். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நல்ல கவனிங்க. வேதம் முழுவதும் நம்ம வாசிக்கும். வேதத்தின்படி நடக்கிற உத்தமத்தார்கள் பாக்கியவன். ஆகவே இங்கே சொல்கிறார், இங்கே தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிறவனும், நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் கேட்கிறவனும், இதில் எழுதியிருக்கிறபடி சத்தியம் உபதேசத்தின்படி
கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுதுகிறார். வாசிக்கிறாங்க, சிலர் வாசிப்பதோடு விட்டுறாங்க, சிலர் கேட்குறாங்க, கேட்பதோடு விட்டுறாங்க. வாசிக்கணும், பிரசங்கத்தை கேட்கணும், இந்த காதில் வாங்க அந்த காதில் விடக்கூடாது. சிலர் வாசிப்பாங்க, அடுத்தது வாசித்தது என்ன என்பது கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த வசனம் தனக்கு என்ன சொன்னும் தெரியாது. ஆகவே வாசிக்கணும், கேட்கணும், அதன்படி நம்ம கற்றுக்கொண்டு நடக்கணும். அப்போ தான் அவர்களுக்கு ஆகினி தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை அப்படின்ட்டு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே வசனத்தின்படி வாழணும். அதுதான் அந்த மத்திய ஆகாயத்தில் வரும்போது அந்த ரகசிய வருகை என்று ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு பின்பு நடக்கக்கூடிய இந்த 2வது வருகை பூமியில் வந்து அந்த உபத்திர காலங்களிலும் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். ஆக நாம் அவரோடு கூட அந்த பரிசுத்தவான் கூட்டத்தில் வரும்போது நாம் அந்த நியாயத்தீர்ப்பில் சகல ஜனங்களும் நிற்கும்போது இயேசு நியாயத்திற்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். இப்போ இந்த சில வசனங்களை நாம் வாசிப்போம். தானியேல் எழுதின புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 7ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை வாசிக்கும்போது தானியேல் பாருங்க, தரிசனத்தை பார்க்குறான். இரவு நேரத்தில் ஒரு தரிசனத்தை பார்க்குறான். அந்த தரிசனத்தில் அவனை பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ மனுஷகுமாரனுக்கு சாயலாக, இயேசுவை தான் சொல்கிறேன், சாயலாக ஒருவர் வானத்தின், அங்கே தான் சொல்கிறேன், மேகங்களுடனே வருவார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும், ஜாதியாரும், பாஷைக்காரரும் அவருடைய சேவிக்கும்படி, கர்த்தத்துவம்னா எல்லா அதிகார ஆளுக நயத்துவம் மகிமையும் கொடுக்கப்பட்டது. அத்துடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், ராஜ்யம் அழியாத ராஜ்யமாக இருக்குன்ட்டு போதும். அப்போது ராக்காலத்தில் அந்த தரிசனத்தை பார்க்கும்போது அவ்விதமாக அவன் எழுதுகிறான். நீண்ட ஆயுசுள்ளவர், அவருடைய வருகை, 2வது வருகை குறித்து சகல ஜனங்களும், ஜாதிகளும், பாஷைக்காரர்களும் அவரையே சேவிப்பார்கள். அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாக இருக்கிறது என்று இங்கே தானியேலுக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் படி இயேசு தாவீது சொன்ன, அவனுக்கு கொடுத்த அந்த வெளிப்பாடின்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயத்திற்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் அவர் நியாயத்திருப்பதற்காக இயேசு வருகிறார் என்கிற வார்த்தையின்படி அவர் வருவார் என்பதை அறிந்து கொண்டு தானியேல் கண்ட அந்த தரிசனம், தீர்க்க தரிசனம் நிறைவேறல. அந்த தீர்க்க தரிசன காலங்கள் நிறைவேறுகிற நாட்கள் அது நெருங்கி கொண்டு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ மத்தேயு சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரம் 39வது வசனத்தையும் அங்கே 40வது வசனத்தை நான் வாசிக்கும்போது நல்ல கவனிங்க. ஆண்டுடைய வருகைக்கு சொல்லும்போது ஜலப்பிரயாணம் வந்து அநேகரை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராமல், அந்த நாளில் உணராமல் இருந்தாங்க. நோவா வந்து அத்தனை வருடங்கள் பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்க கேட்கலை. பைத்தியக்காரனை போல நினைத்தாங்க, வேடிக்கை போல நினைத்தாங்க. அந்த வேலையெல்லாம் இவங்களே செய்தாங்க, கூலி வாங்கிட்டாங்க. ஆனால் வாரி கொண்டு போகிறோம் பலப்பரிகாரம் கடைசி சொல்லுவான், நீ 40 நாளும்பா, இன்னும் 7 நாளுக்குள்ளே மழை வரும்பா. அத்தனை வருகை இப்போ ஆண்டு நாளை சொல்லலை,
பிதாவை தவிர யாருக்கு தெரியாது. அன்றைக்கி அதெல்லாம் சொல்லானும் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரையும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் ஜலப்பிரயம் வந்த அனைவரும் வாரிக்குள்ளும் போக மட்டும் உணராது இருந்தாங்க. அப்படியே மனுஷகுமாரனுடைய வருங்காலத்தில் நடக்கும்ங்கிறார். நடக்கும். அவர் சொல்லார், அப்படி 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படும், ஒருவன் கைவிடப்படும். அப்படி நிறைய காரியங்கள், ஸ்திரீகள் அப்படியெல்லாம் சொல்கிறார். ஸ்திரீகத்திருக்கிறவர்கள், ஒரே படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறவர்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான் என்பதை. ஆக மனுஷகுமாரனுடைய வருகையின் காலங்களிலும் ஜனங்கள் நோவாவின் காலத்தில் இருந்ததை போல தான் எச்சரிக்கை இல்லாமல், ஜாக்கிரதை இல்லாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏனோ தானம் என்று வாழ்ந்து உணராமல் இருக்கிறான். இந்த பூமி அக்கினிக்கு இரையாகப்பட்டு இருக்கு என்று வேதம் தெளிவாக சொல்லும். அதில் தான் தேவன் நியாயத்தீர்ப்பதற்காக தாவீது கொடுத்த அந்த வெளிப்பாட்டின்படி இயேசு 2வது வருகையில் இந்த பூமிக்கு நியாயத்திற்கு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்கும்போது அங்கே இதோ அங்கே அதான் சொல்கிறார், மேகங்களுடனே வருகிறார். அன்றைக்கி பாருங்கள், எல்லா கண்ணும் பார்க்கும். அவன் குருடனாக இருந்தாலும், பார்வை மங்களூலவனாக இருந்தாலும், வேத உண்மை எல்லா கண்ணு பார்த்து ஆகணும். அதுதான் எல்லா கண்ணுன்னு சொல்கிறார். எல்லா கண்கள் இயேசு 2வது வருகை வருவதை பார்ப்பார்கள். அவன் குத்தினவர்கள், சிலுவையில் அறைந்தவர்கள், விழாவில் குத்தினவர்கள், இப்படியெல்லாம் நம்ம பார்க்கல. இன்னும் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், இன்னும் ஈடுபடுகிறவர்கள், அவருக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எல்லாம் அவரை பார்ப்பார்கள். பூமியின் காத்திருத்தார் எல்லாரும் புலம்புவார்கள். அப்படியே ஆகும். புலம்பி கண்மலையை நோக்கி, பர்வதை நோக்கி, மூடுங்கயா அப்படின்னா சாவையெல்லாம் தேடி போவார்களா? சாபம் வராது. அதுதான் நியாயத்தீர்ப்பினார். நியாயத்தீர்ப்பினால், அந்த நியாயத்தீர்ப்பினாலில் வசனத்தின்படி வாழாதவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு, வசனத்தின்படி வாழ்வர்களுக்கு நியாயத்தீர்ப்பு இல்லை. அதற்கு முன்பாகவே எடுத்து அந்த நியாயத்தீர்ப்பினால அவர்களை தன்னோடு கூட அந்த பரிசுத்தவான்களை பூமியில் கூட்டி வந்து அதற்கு பின்பு 1000 வருடங்கள் பூமியில் ஆட்சி செய்து அப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த தாவீதுக்கு அந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அந்த வெளிப்பாடு பழையப்பட்டு பரிசுத்தவான்களுக்கு அது இருந்திருக்கு. ஆனால் புதிய காலத்தில் நிறைய பேருக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. எவ்வளோ வேதம் தெளிவாக சொன்னாலும் முதல் வருகையும் நம்பாதவங்க இருக்காங்க, 2வது வருகையும் நம்பாதிருக்கிறாங்க. அதில் சில ஸ்தாபனங்கள் அந்த உபதேசத்தில் இதுவரையும் நிலைத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் தியானிக்கிறோம், இதெல்லாம் ஏன் நம்ம ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாருன்னா, கடைசி நாளில் கேட்கிற நீங்களானாலும் பேசினாலும் வஞ்சிக்காதபடி வசனத்தினுடைய தெளிவை அறிந்து முதல் 2 வருகை இருக்குது என்பதை உணர்ந்து அதற்காக நம்ம ரகசிய 1வது வருகை நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும், நியாயத்தீர்ப்பு நாளில் நம்மை தப்பித்து கொள்ளும்படியாக வசனத்தின்படி ஜீவிக்க இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு வெள்ளைப்படுத்தும். அதுவும் நம்மை உறுதிப்படுத்துகிற காரியமாக இருப்பதனால ஆவியானவர் இப்படிப்பட்ட வார்த்தையினால நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். ஒரு அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்போ மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது 25ஆம் அதிகாரம் அதில் 30வது வசனம் 32 வசனத்தில் 25ஆம் அதிகாரம் பிரயோஜனமற்ற ஆண்டு சொல்கிறார். அதாவது ஊழியக்காரனானாலும் சரி, யாரானாலும் சரி, பிரயோஜனமுள்ள ஊழியக்காரலாக இருக்கும். சத்தியத்தில் நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரலாக இருக்கும்.
பரலோகத்துக்கென்று ஆத்துமாக்களை சேர்த்து கொள்ளக்கூடியவளாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரசங்கமோ செய்தியானாலும் அவர்களை இயேசு பக்கத்தில் திருப்பணும், இயேசுவை பார்க்கும்படி செய்யணும். சில தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொள்கிறார், இழிவுள்ள ஆதாயத்துக்காக சேர்த்து கொள்கிறவர்கள் நிறைப்பிருக்கிறாங்க. அதை நம்ம குற்றம் சொல்ல ஆண்டவர் வரும்போது அவர் சொல்வார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரரே, புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழகையும் பற்படிப்பும் உண்டாகும், அன்றியும் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடும் வரும்போது தன் மகிமேல சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படும். மெய்ப்பனானவன் செம்மறாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்ப போல பிரிப்ப போதும். அப்படி இருக்கு. கீழே நிறைய வசனம் இருக்கு. மணியும் பதரையும் பிரிப்பதை போல இப்படி தேவன் என்ன செய்கிறார்? அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் தேவன் செம்மறாடியும் வெள்ளாடியும் பிரிப்பதை போல பிரிப்பார். அதுதான் நியாயத்தீர்ப்பினுடைய நாள். பிரயோஜனமற்ற உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு இருக்கிறார். இன்னொன்று பொல்லாத ஊழியக்காரனே அப்படின்னு பைபிள் இருக்கு. தன் சம்பத்தும் சேர்க்கும் நாளிலே தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று சொல்கிறார். நம்முடைய ஊழியங்கள் தேவனுக்கேற்ற ஊழியங்களாக இருக்கும், சத்தியத்துக்கேற்ற ஊழியங்களாக இருக்கும். மனுஷனுக்கேற்ற ஊழியங்கள் செய்யக்கூடாது. தேவனுக்கேற்ற ஊழியங்கள் செய்யும் போது நமக்கு பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், எதிர்ப்புகள் வரும். அதை தாண்டி உண்மையாகவே நாம் அந்த அனுபவத்தில் நிற்கும்போது பிரயோஜனமற்ற ஊழியக்காரர் என்று சொல்வதற்கு இடம் இல்லாமல் அந்த நியாயத்தீர்ப்புக்கு முன்பாகவே நம்மை அவரோடு கூட கிறிஸ்து உடையவர்கள் என்று அவர்கள் முதலாவது அந்த வருகையில் அதை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பின்பு இயேசுவோடு கூட இந்த ரெண்டாவது வருகையில் நாமும் பூமியில் அவர் நியாயத்தீர்ப்புக்கு தீர்ப்பதை அவரோடு நின்று பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை இயேசு தருவார். 2 பேதருக்கு நிருபத்தில் வாசிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட நான் வாசிப்போம். 2 பேதர் நல்ல கவனிங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயத்திற்க அந்த நியாயத்தீர்ப்பு நாளுக்கென்று வைக்கவும் அறிந்திருக்கிறார். யாருக்கு நியாயத்தீர்ப்பு? அக்கிரமக்காரர், பாவம் செய்கிறவனுக்கு, ரட்சிக்கப்படாதவனுக்கு, விசுவாசியாதவனுக்கு, குமாரனாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், ஞானஸ்தானம் எடுக்காதவனுக்கு, மாம்சத்தின் கிரியைகளைப்படி நடக்கிறவனுக்கு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனுக்கு அவர்களை எதற்காக வைத்திருக்கிறாருன்னா நியாயத்தீர்ப்பிற்காக அவர்களை வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லும். இது கேட்கிற தேவ பிள்ளையே, ஆக நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த மனுஷன் நியாயத்திருக்கிற பிரகாரமாக அல்ல, அவர் உண்மையாய் நிதானமாய் நியாயத்திருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு அலேசுங்களே லோயா. ஆக இன்றைக்கே நீர் ஒப்பு கொடுக்கும். நாம் செய்கிற அனைத்து காரியங்களுக்கும் தேவன் நியாயத்திருப்பு. கிருபையின் காலம் என்று அப்படியே நம்ம தப்பிச்சு தான் இருக்கிறோம். ஒரு சின்ன கதை சொல்லிவிட்டு இன்னும் எவைகளுக்கெல்லாம் கர்த்தர் நியாயத்திருப்பார் என்பதை நம்ம அதை பார்ப்போம். ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பையன் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போதே அவன் சில பொருட்களை திருட ஆரம்பித்தான். பேனா திருடுறது, ஜாமெட்ரி பாக்ஸ் திருடுறது, நோட்டு புக்கு திருடுறது. வளர 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 அவன் மற்ற தோட்டத்தில் தொண்டந்தப்பில் தேங்காய் திருடுறது. இப்படி அவன் வாலிபன் ஆகும்போது அந்த பழக்கம்
வீட்டுக்குள்ளேயே திருடுது, அக்கப்பக்கம் வீடுகளை திருடுகிறது. பெரிய ஒரு கொள்ளைக்காரனாய் திருடனாய் அவன் மாறினான். அப்போ ஒரு நாள் இதெல்லாம் யார் என்று கண்டுபிடித்து காவல்துறைகள் அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை காவல் சிறையில் அடைப்பதற்கு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. தாயும் தகப்பனுக்கு ஒரே மகன். அவங்க கெஞ்சுறாங்க, தயவு செய்து இந்த மகனை விட்டுடுங்க, இனி இந்த பாவம் செய்ய மாட்டான், இந்த திருட்டு பழக்கம் செய்ய மாட்டான் என்று எவ்வளோ கெஞ்சினாலும் அவங்க விடலை. அப்படி ஊருக்கு புறம்பாக அவனை அழைத்து செல்லும் போது அந்த பக்கமாக ஒரு பெரியவர் வந்து கொண்டிருந்தார். அப்போ இவங்க முறையிடுறாங்க, ஐயா பெரியவரே, இந்த மாதிரி பையன் தப்பு செஞ்சுட்டான், இன்னும் பண்ண மாட்டான், நீங்கள் இந்த காவல்துறைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர் சொன்னாரா, அவனை விட்டுடுங்க என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்து அந்த காவல்துறையினர்கள் அவனை விட்டு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறார். சில நாட்கள் தான் மீண்டும் அந்த பாவம் பழக்கம் செய்தான். அதை காட்டிலும் மிகுந்த திருடனாய் மாறினான். மீண்டும் காவல்துறை அவனை வந்து பிடித்தது. மீண்டும் தாய் தகப்பன் கெஞ்சினாங்க. அதே போல் ஊருக்கு புறம்பாக வரும்போது அந்த பெரிய மனுஷன் வருகிறார். பெரிய மனுஷங்கிட்ட கேட்குறாங்க, ஐயா இப்படி இருக்கியா, நீங்கள் இன்னொரு தடவை செய்யணும். அப்போ அவர் மீண்டும் காவல்துறை பார்த்து விடுங்க என்று அவனை விட்டு அட்வைஸ் பண்ணி விட்டாங்க. மீண்டும் சில நாட்கள் இருந்தால் மீண்டும் அதே பழக்கத்தை, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்ல மாதிரி அந்த பழக்கத்தை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக திருட ஆரம்பித்தான். மிக பெரிய அவன் ரவுடியாக மாட்டான். மீண்டும் காவல்துறைகள் வந்து அவனை விலங்கு போட்டு கட்டி இழுத்து கொண்டு போனார்கள். அப்போ எவ்வளோ கெஞ்சி தாய் தகப்பனும் கெஞ்சி முடியல. மீண்டும் அந்த ஊர் புறம்பே போகும்போது பெரியவர் வருகிறார். சொல்லும்போது உண்டாங்க, அவனை கட்ட விட்டுடுங்க இந்த ஒரு தடவை அப்படின்னா அந்த சொன்ன பேருக்கு காவல்துறைகள் விட்டுட்டாங்க. இப்படி பல தடவை நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க சந்தோஷம், நமக்கு அந்த ஐயா இருக்கிறாரு, என்ன பண்ணாலும் நம்ம சொன்னால் கேட்பாங்கன்ட்டு இன்னொரு முறை பல முறை சென்று அந்த காவல்துறை அவர்கள் மீண்டும் பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த அவங்களுக்கு சந்தோஷம், தாய் தகப்பனுக்கும் மகனுக்கும் அந்த வெளியே போனால் அந்த ஐயா வருவார் பெரியவர். எப்படி சொன்னால் விட்டுடும் போகும்போது அந்த நாளில் அந்த பெரியவர் அந்த பகுதியில் வரல, இவங்க பார்க்க முடியல. நேராக இவங்களை கொண்டு போய் ரிப்போர்ட்டெல்லாம் பட்டு கோர்ட்டில் போய் நிப்பாட்டிட்டாங்க. நாய் தீர்ப்புக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நிப்பாட்டாங்க. கோர்ட்டில் கூண்டில் அவன் நிற்கிறான், பக்கத்தில் அவங்க அப்பா அம்மாலாம் வேதனையோடு பார்க்குறான், ஒரு பையன் தானே அப்படின்னு வேதெல்லாம் பார்க்குறான். அப்போ அந்த நேரத்தில் எல்லாரும் வாதாடக்கூடியில் இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் எழுப்பி நிற்கும்போது அங்கே சர்ச்சாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அமர்ந்தார். அமர்ந்து பார்க்கும்போது இந்த கூண்டில் இருக்கணுக்கும் ஒரே மகிழ்ச்சி. காரணம்னா அந்த ஊரில் வந்து பெரியவர் தான் அங்கே ஜட்ஜாக உட்காண்டிருக்கிறார். அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம், பரவாயில்ல, நம்ம எத்தனையோ முறை காவல்துறையிலேருந்து நம்ம விடுவித்தவர் உட்காண்டிருக்கிறாரு, அப்போ நம்ம மன்னிச்சு விட்டுருவார், நமக்கு சாதகமாக தான் நியாய தீர்ப்பு இருக்கும் என்று அவரும் இவர்களை பார்த்தார். அப்போ தீர்ப்பு வந்தது, இவனுக்கு ஆயுள் தண்டனை, இவ்வளோ பணம் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு கட்ட உடனே இவங்களை அதிர்ச்சி, இத்தனை தடவை எங்களை மன்னிச்சு விட்டாரே, எங்களை காவல்துறை சொல்லி எங்களை விட்டாரே, இந்த முறை ஐயா இப்படி பண்ணிட்டாரே என்று அவர் வெளியே வரும்போது கேட்டாங்க, ஐயா எப்படி பண்ணிட்டீங்க, ஒரு தடவை கூட எங்களை மன்னிச்சிருக்கக்கூடாதா என்று பெற்றோர்களும் மகனும் கதறி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஊரில் இருக்கும்போது சாதாரண உங்களைப் போல் ஒரு மனுஷனாக இருந்தேன், எனக்கு இறக்க குணம் இருந்துச்சு, மன்னிக்கிற சுபாவம் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு, உன் மேலே எப்படியும் நீ வாழணும், மனம் திரும்பணும் என்கிற அந்த சாதாரண மனுஷனாக இருந்த காவல்துறைக்கு சொன்னேன், அவங்கள விடுவிச்சிட்டாங்க. இப்போ என்னுடைய டியூட்டி ஜட்ஜாக நான் வந்திருக்கிறேன். நான் வந்து என்னுடைய மனதுருக்கத்தை காண்பிக்கக்கூடாது, மன்னிக்கிற சுபாவம் எனக்கு இருக்கக்கூடாது, முகதாட்சணை இருக்கக்கூடாது, நான் சரியாக நியாயம் இருக்கணும், அதனால தான் உனக்கு ஆயுள் தண்டனை என்று சொன்னேன். அது ஒரு சம்பவமாக இருந்தாலும் அதுதான் உண்மை சம்பவம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் ஊழியத்தின் பகுதியானாலும் அப்பொழுது சொன்னதை போல் நம்ம அநேக விஷயத்தில் தவறு செய்கிறோம்.
ஆனால் அந்த தேவன் பிதாவாக தேவன் கோபப்படும் போதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவராக இருந்து வலது பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசி இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், கோடாலி மரத்தின் கீழ் வைக்கப்பட்டிருந்தாலும் அது இன்னும் கொத்துவோம், இன போடுவோம், தண்ணீர் பாய்ச்சோம், இப்படி நம்மை மன்னித்து 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 எத்தனையோ 1000 தடவை நம்ம மன்னித்து வச்சிருக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் அவர் மன்னிக்க தயப்படுத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் அவர் ஜட்ஜாக, அந்த பெரியவர் ஜட்ஜாக வரும்போது இவர் நியாயாதிபதியாய் நீதிபதியாய் நியாயத்திற்கு வரும்போது அவர் பட்சிக்கிற அக்னியாக இருப்பார். குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில் நீங்கள் அழியாதபடி அவனை அண்டிக் கொண்டு அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறவர்கள் பாக்கியவன் தான் எழுதுறார். அப்போ அவருடைய இறக்க குணம் இருக்காது, மன்னிக்கிற சுபாவம் இருக்காது, தயவு இருக்காது. அன்றைக்கி அவருடைய வசனமே நியாயத்திற்கு அந்த வேலை தான் செய்வார். ஆக இன்றைக்கும் ஒன்று போல் இராது தேவப்பிள்ளைய நம்ம வாழ்க்கையில் எல்லா அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இனியாகிலும் நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்பாக நான் ஆண்டுடைய ராஜ்யத்திற்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையினுடைய அந்த அந்தஸ்தில் நான் இருக்கணுமே என்கிற இன்றைக்கி அர்ப்பணிங்க. வாலி பிள்ளைகளானாலும் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயவங்களாக இருந்தாலும் சிலர் சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டானே எல்லோரும் போயிடலாம் அப்படின்னு ஒரு புறம்பான நூதனமான வஞ்சகமான உபதேசம். அப்படின்னா யூதாஸும் போயிருக்கணும். யூதாஸ் ஞானஸ்தானம் எடுத்து வந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார், இவன் தாயின் வயிற்றில் பிறமாய் வந்த நிலமாக இருக்குன்ட்டார். பேதுரு மனக்கசந்த அழுதான். அவன் தான் 3 ஞானஸ்தானம் எடுத்தவன் தான். அதனால் தேவன் அவனை மன்னித்தார். அதனால் நிறைய பேர் அப்படியும் சொல்லுவாங்க. அப்படி அல்ல, நான் சரியாக நம்ம மனத்தேற்ற கனிகளை நம்ம கொடுக்கல அப்படின்னா நியாயத்தீர்ப்புக்கு எல்லா ஜனங்களை நிற்பதை போல நம்ம நிற்க வேண்டிய சூழ்நிலையில் வரும். இன்றைக்கு இரக்கமுள்ளவர் தான் மன்னிக்கிறவர். நியாயாதிபதி நியாயத்திற்கு வரும்போது அவர் பட்சிக்கிற அக்னியாக இருப்பார் என்பதை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தில் தேவ பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று உங்களை என்னை பார்த்து ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும். இப்போ சீக்கிரமாக சில வசனங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் நல்ல கவனிங்க. தாவீது கிருபையும் முடியும்தான். ஆண்டவரே அவன் செய்கைக்கு தக்க பலன் அளிக்கும். நியாயத்தீர்ப்பு நல்லா தான் நடக்கும். கிருபையுள்ளவர் தான் அப்பா. இயேசு வரும்போது நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற பலன் தான். தீமையா 36 காலத்தில் ரட்சிக்கப்படுவாங்க இல்லையா? ரட்சிக்கப்படாத தீமை செய்தால், பாவம் செய்தால், அக்கிரமம் செய்தால் அதுக்கேற்ற பலன் அளிக்கும்படி இயேசு வரும். அதுக்கேற்ற நன்மை செய்தால், ஆவிக்குறைவாக இருந்தால் அதுக்கேற்ற பலனை அடைப்பதற்காக இயேசு வருகிறார் என்று மீண்டும் தாவீது அங்கே சொல்வதை பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 40வது வசனம் முதல் 42வது வசனம் வரை நம்ம வாசிக்கும் போது இங்கே நல்ல கவனிங்க. உங்களை ஊழியக்காரனை தீர்க்கதரிசியோ ஏற்றுக்கொள்கிறவனை என்னை ஏற்றுக்கொள்கிறான். பிதா சொல்றார், என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்புகிற இயேசுவை ஏற்றுக்கொள் அல்லது குமாரனை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா இதிலவே நமக்கு தெரிஞ்சிடும், நம்முடைய தேவன் திருத்துவ தேவன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் நியாயத்தீர்ப்பு போய் நிற்கணும். தெளிவாக சொல்கிறார். ஒன்லி ஜீசஸ் ஆனாலும் பிதாவையும் கனப்படணும். பிதாவை கனப்படுத்துகிறவன் குமாரனையும் கனப்படுத்தணும். அது கீழே தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் ஏற்றுக்கொள்கிறவன் அவனை கனப்படுகிறவன் அவனுக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்வான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம்
நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு நீதிமானுக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்வான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் சிறியரில் ஊழியக்காரல நாமத்தின் நிமித்தம் சிறியவில் ஒருவரை ஒரு கலசம் தண்ணீர் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அதில் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே சொல்கிறேன். அப்போ நம்ம ஊழியக்காரர்களையும் கனப்படுத்தும். சில சபைகளில் ஊழியக்காரனை ஒரு பொருட்டாகவே என்பதில்லை, ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் நினைப்பாங்க. பாஸ்டர் அம்மாவையும் மதிக்கிறதில்லை. ஆக அவர்களையும் கனப்படுத்தும். பிதாவை கனப்படுத்துகிறவன் குமாரனை கனப்படுத்தணும். தனக்கு கொடுக்கப்பட்ட சபையினுடைய ஊழியரை கனப்படுத்தக்கூடியவர்கள் அவங்களை செய்ய வேண்டியவைகளை செய்யணும். ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் கூட அதோடைய பலனை நீங்கள் அடையாமல், அதுக்கு தான் இயேசு வரார். அந்த பலனை தருவதற்காக நியாய தீர்ப்பு நாளில் இயேசு வருகிறார். அதனால் எந்த அளவுக்கு சபை உங்களுடைய ஊழியத்திற்கும் போதகருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வீர்களானால் அந்த இயேசு நியாய தீர்ப்பில் வரும்போது அதுக்கேற்ற பலனை தேவன் தருகிறார். அதுதான் உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படுகிற ஒரு அனுபவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க கூடாது என்றால் இந்த ஒழுங்கின்படி, இந்த உபதேசத்தின்படி, வசனத்தின்படி நாம் வாழணும். இல்லைன்னா நம்ம செய்கைக்கு தக்கதான பலனை அளிப்பதற்கு இயேசு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை வாசித்தால், நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், யார் வசனத்தை கேட்காத, பரிசுத்தவான்களை கனப்படுத்தாத, இயேசுவை விசுவாசிக்காத, பிதாவை கனப்படுத்தாமல் அங்கே சபைக்கும் ஒழுங்கில்லாமல் இருக்கிற, அது சொல்கிறத பார்த்து என்ன சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு. அப்போ எவ்வளோ பயங்கரம் அந்த தண்டனை இருக்கும். உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். வானம் பரியந்த ஒட்டி வந்து கப்பர் நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டிருப்பாய். உன்னிலே செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் இருந்ததானால் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலும் நேரிடுவது லகுவா இருக்கும் என்று சொல்லுகிறேன். ஏன் அப்படி சொல்கிறார்? ஆக தீரு சீதோன் அதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருந்தா அவங்க ரெட்டு கொடுத்து உபவாசம் பண்ணி நினைவே பட்டணத்தை போல் அவங்க மனம் திரும்பி இருப்பார்களே. சோதயங்குமார பட்டணத்துக்கு ஒரு தருணத்தை கொடுத்தா அவங்க அப்படி செஞ்சிருப்பாங்களே. ஆனால் நியாய தீர்ப்பினாலே கப்பர் நகமே உயர்த்தப்பட்ட அப்படின்னா நல்ல நிலைமையில் இருக்கிற ஆசீர்வாதத்தோடு கொழுமையோ இருந்து தேவனை மதியாதவர்களை பார்த்து சொல்கிறாரு, சோதயங்குமார பட்டணத்திற்கும் ஏற்பட்ட நியாய தீர்ப்பை பார்க்கிலும் அது லகுவான நியாய தீர்ப்பா. சோதயங்குமார பட்டணத்தை முழுவதும் கர்த்தர் அழிச்சிட்டார். நோவாவின் காலத்தில் நியாய தீர்ப்பு ஜலத்தினால மனு குலத்தை ஃபுல்லாக அழித்தார். அதை பார்க்கிலும் உங்களுடைய நியாய தீர்ப்புகள், நான் கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்புகள் பயங்கரமாக இருக்கும் என்று தான் கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளவே, சோதயங்குமார பட்டணத்தை அழிப்பதற்கு லோத்தின் குடும்பத்திற்கு ஒரு இடத்தை ஆயத்து பண்ணினார். அதே போல் நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இடத்தை பரலோகத்தில் ஆயத்து பண்ணி வச்சு, அதுதான் ரகசிய வருகை 7 வருடம் அப்படி. நோவாவின் நாட்களே முழு உலகத்தை அழிக்கும் போது லோத்தின் குடும்பத்திற்கு ஒரு பேழையை ஆயத்து பண்ணி வச்சிருந்தார். அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்து பண்ண அவரே கதவு பண்ணிட்டார், கதவு சாத்தினார்.
இப்படி வசனத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு நியாயத்தீர்ப்பு இல்லாமல் ஒரு இடத்தை வைத்து தேவன் பாதுகாப்பார். வசனத்தின்படி வாழாத ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பு சோதேம்குமார பட்டணத்திற்கும் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமுக்கு ஏற்பட்டதை பார்க்கலும் அது லகுவாக இருக்கும். உங்களுக்கு செய்யப்பட்டதை அங்கே உங்களுக்கு தந்த சந்தர்ப்பத்தை அங்கே கொடுத்துருந்தா மனம் திரும்பியிருப்பாங்க. ரெட்டெடுத்து சாம்பல் அமர்ந்து உபவாசித்து என்னை நோக்கி முறையிட்டு இருப்பார்கள், மனம் திரும்பிப்பார். ஆனால் அதை காட்டிலும் நியாயத்தீர்ப்பு உங்கள் மேலே வரும் என்று தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஒரு ஆளே சொல்லுங்களே அல்லேலூயா. அதனால் மனுஷனுடைய கோபத்துக்கு நம்ம நிற்க முடியல, தேவனுடைய கோபத்துக்கு நம்ம நிற்க முடியுமா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆக நம்ம செய்கைகள் சரியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் 2 கொரிந்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 கொரிந்தியருக்கு நிருபம் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மை சரீரம் என்பது ஆலயம், ஆலயத்திலேயோ சபையிலையோ நம்முடைய வாழ்க்கையிலையோ செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்தில் வெளிப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லும். அதான் நியாயத்தீர்ப்பினால் தாவீது சொல்றார், கர்த்தர் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயத்தீர்ப்பதனால் நம்ம எல்லாம் வசனத்தின்படி வாழலைன்னா நம்ம எல்லாரும் சரீரத்தில் செய்த நன்மை, உபத்திர காலத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்த நன்மை தீமையானாலும் அதுக்கேற்ற பலனடைமுடியாக நாம் அவருக்கு முன்பாக வெளிப்படுவது தான் 2வது வருகை என்று சொல்லப்படுகிறது. உடலே சொன்னலே அல்லையா. இப்போ எப்படி இருப்போம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆலயத்தில் நன்மை செய்திருந்தால் அதுக்கு ஏற்ற பலன், தீமை செய்திருந்தால் அதுக்கு ஏற்ற பலன். நம்முடைய சரீரம் என்பது வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம தீமை செஞ்சிருந்தால், பாவம் செஞ்சு அக்கிரமம் அதுக்கு ஏற்ற பலன், அல்லது அந்த வாழ்க்கை சரியாக இருந்தால் அதுக்கு ஏற்ற பலன், அல்லது நம்முடைய சரீரமாக வாழ்த்துங்கன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம தீமை செஞ்சான்னா அதுக்கு ஏற்ற பலன், அடுத்து நன்மை செய்தால் அதுக்கு ஏற்ற பலன் என்று எல்லாரும் ஒரு நாள் அங்கே வெளிப்படணுமே என்று சொல்கிறார். வெளிப்படத்தில் விசேஷத்தில் கூட 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, வெளிப்படத்தில் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம், வெள்ளகவனி நியாயத்தீர்ப்பில் சொல்கிறாரு, பிள்ளைகளை கொல்லுவேன், நானே உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து அன்றியும் ஒவ்வொருவனுக்கு உங்களுடைய கிரியைகளின்படியே பலன் அளிப்பதற்கு இயேசு வர்றார். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நம்முடைய உள்ளேந்திரியங்களையும் நம்முடைய இருதயங்களையும், எப்படிப்பட்ட இருதயமே திருக்குள்ளது கேடுதான் இருக்குது. உள்ளேந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறோம் எல்லா சபைக்கு எழுதுறார். சபைக்கு சொல்லப்படுகிற சத்தியம். உங்களுடைய கிரிக்கேற்ற பலனை நீ சபையில் எப்படி இருக்கிற, நீ ஆவிக்குரியவர் என்று சொல்லி கூட எப்படி இருக்கிற, சபையில் உன்னை கொடுத்து சாட்சி சொல்ல முடியுமா? ஆக அதுக்கேற்ற பலனை தருகிறார். நம்ம நினைக்கிறோம் நமக்குள்ளே இருக்கிறது யாருக்கு தெரியும்னா எல்லாம் தெரியும். அது உள்ளேந்திரியங்களை என்ன என்றோம், இருதயத்தில் என்ன பண்ணுறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன நல்லது செய்யணும் யோசிக்கிறோமா, கெட்டது செய்கிறது யோசிக்கிறோமா, பொல்லாது செய்கிற யோசிக்கிறோமா என்பதை அறிந்து அதுக்கேற்ற அந்த பலனை தருவதற்கு தான் இயேசு எல்லா சபைக்கு எழுவதைப் போல கேட்கிற எல்லா சபைக்கும் இன்றைக்கு இருக்கிற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரத்தில் கூட நமக்கு 11ஆம் வசனம் முதல் 15வது வசனம் வரை வெளிப்படுத்தல் விசேஷம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து
பூமியும் வானமும் அகன்று போன, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோர் இருந்த சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டு எல்லாம் செத்து போனாங்க, எல்லாம் நிற்பாங்க. அதான் ரெண்டாவது பகரிங்க வருகை. எல்லாரும் நிற்க கண்டேன். ஆமாம், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறுள்ள புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தின் எழுதப்பட்டபடியே மரிப்போர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். யாருமே தப்ப முடியாது. தற்கொலை செய்தவனே எழுவான், சமுத்திரத்தில் மரித்தவனே எழும்புவான், இப்போ நடந்த விமான விபத்தில் மரித்தவளும் எழும்புவாங்க. எல்லாரும் எழும்புவாங்க. எல்லாரும் எழும்பி அந்த புஸ்தகத்தில் எழுதியிருப்பார். இந்த உலகத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் என்னென்ன செய்கிறோம், ரட்சிக்கப்படாதவர்களும் எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்தாங்க, அதெல்லாம் எழுதியிருப்பார். அந்த எழுதியிருக்கிற அங்கே நம்முடைய வாழ்க்கை கொடுத்து எழுதியிருக்கிற அதன்படியே அவர்கள் தங்களுக்கு நியாய தீர்ப்பை தேவன் அளித்தார். அந்த நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லுகிறார். கடைசி வசனத்தில் வாசிங்கன்னா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாத எவனோ அவனும் அக்னி கடலில் தள்ளப்பட்டான். ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி நல்ல சாட்சியாக இருக்கும். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர்கள் ஞானஸ்தானம் இருக்கும். போக போக நம்முடைய வாழ்க்கை சரியில்லைன்னு உடனே ஜீவ புஸ்தகத்தில் பேரை கிரிக்கப்படுவேன். ஆனால் அப்படி இருக்கிறார், என் ஜீவ புஸ்தகம் பேரை கிரிக்கப்படுவேன். மோச கூட சொல்கிறேன், என் பேரை எடுத்துருங்க. சில நேரம் ஓட்டு போடுவாங்கன்னு போவாங்க, அவங்கள ஓட்டு லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்காது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கை அப்படி தான். ரசிக்கப்பட்டாச்சே இன்னும் என்ன அப்படின்னா, நம்ம வசனத்தின்படி வாழ்ந்தால்தான், இல்லைன்னா நம்ம பேர் அங்கே இருக்காது. ஆக நம்முடைய கிரியைகள் எல்லாம் ஒரு நாள் ஆண்டுக்கு முன்னாடி கணக்கொப்ப நம்ம எழும்பி நிற்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அதே வெளிப்படுத்த 22:12 வாசிக்கும் போது அங்கேயும் ஒரு வசனம் சொல்லு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வாசிங்க. வருகிறேன், அவன் அவனுடைய கிரிக்கு தக்க பலன் நடும் வந்துடுது, எடுத்துகிட்டு வந்துடுறார். அங்கேருந்து யார் யாருக்கு என்ன பலன் கொடுக்கணும் என்பதை அவரே எடுத்துகிட்டு வர்றார். யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் 34ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11-12 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க. நல்ல கவனிங்க. யோபு எழுதுனா பழைய காலத்தில் மனுஷுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டிடுவார். சரி கட்டி அவன் எப்படி நடக்கிறான், நடைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். தேவன் நல்லவனை கெட்டவன் சொல்ல மாட்டார், கெட்டவனை நல்லவன் சொல்ல மாட்டார், அநியாயம் செய்ய மாட்டார். சர்வ வல்ல நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. கொடுத்தவர் யார் என்று போதும். இங்கே அவன் செய்யத்தக்க வழிகத்தக்க அந்த நியாய தீர்ப்பு செய்யும். யாருக்குமே அநியாயம் செய்யதில்லை. நல்ல ஊழியக்கார ஊழியம் செய்தால் நீ ஊழியமே செய்யலைன்னு அநியாய தீர்ப்பு செய்ய மாட்டான். உலகம் நம்முடைய தாய். நல்ல விசுவாசி இருந்தால் சரியில்லைம்பாங்க. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர்கள் கெட்டவனே நல்லவனாம்பாங்க. அப்படியும் உலகம் இருக்க தான். ரொம்ப நல்லவங்க அப்படிம்பாங்க, ஆனால் அவன் ரொம்ப கெட்டவனாக இருப்பான், சாட்சி இல்லாமல் இருப்பான். ஆனால் ஆண்டவரும் அப்படி இல்லை. நல்லவனை கெட்டவன் என்றும் கெட்டவனை நல்லவன் என்றும் நீதிமானை துன்மார்க்கன் என்றும் துன்மார்க்கனை நீதிமான் என்றும் பரிசுத்தவானை அசுத்தன் என்றும் அசுத்தனை பரிசுத்தவன் என்று அப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பில் நிதானமாய் உண்மையின்படி அவர் வசனத்தின்படி தேவன் நியாயத்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன் என்பதை நாம் அறிந்து. அங்கே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சீக்கிரமாக வசனத்தை அடித்து முடிச்சுடுவான். எரேமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகள், அவங்க போகிற வழிகளுக்கும் செய்கையின் பலன்களுக்கும்
தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவர் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்த அறிகுறமாக இருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எசேக்கியேலில் கூட 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க அவங்க அந்த டைம் ஆச்சு. 7 7வது அதிகாரம் 3வது வசனம். இப்போதே உன்மேல் முடிவு வருகிறது. முடிவு நியாயத்தீர்ப்பு சொல்ற முடிவு வருகிறது. நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து என் கோபத்தை உன்மேல வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உங்களை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்பின் பலன்களை உன்மேல வர பண்ணுவேன். 27வது வசனம் அதே அதிகாரத்தில். அந்த நாய் திருப்பினால நான் ராஜான துக்கித்து கொண்டு இருப்பார். பிரபுக்கள் திகில் மூடி இருக்கும். தளர்ந்து போகும் நாய் திருப்பினால நான் அவருடைய வழிகளின்படியே அவள் செய்து அவருடைய நாயகளின்படியே அவங்க நாயன்படி நியாயத்திருப்பேன். அப்படி கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்றார். எசேக்கியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 39:24 நம்ம வாசித்து நாம் முடிப்போம். எசேக்கியேல் 39:24 அவருடைய அசுத்தத்திற்கு தக்கதாக அவருடைய மீறுதலுக்கு தக்கதாக நான் அவளுக்கு செய்து மறைப்பே என்று நியாயத்தீர்ப்பினால் சொல். ஆக எனக்கு பிரியமானவர்களே, எல்லாரும் எழுப்பி நின்று நம்ம ஆண்டு ஒப்பு கொடுக்க போகிறோம். கேட்கிற தேவ பிள்ளை, நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கும் நியாயத்தீர்ப்பு, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டான். ஆகவே தேவ சமூகத்தில் அவன் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டான். இப்படியெல்லாம் நம்ம பேசணுமோ என்று அந்த புத்தகத்தை பார்த்து நியாயத்திருக்க ஆண்டுகிற அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் நியாயத்திற்கும் முன்பாக முதல் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு ஆவிக்குரியவளாக நான் வாழணும், ஆவிக்குரியவனாக வாழணும், மனம் திரும்பணும், விசுவாசிக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், முடிகிற வரையும் உமக்கு நிலைத்திருக்க நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்குற தேவ பிள்ளைய உன் மேலே இப்போ ஒரு அபிஷேகம் இறங்கி வரும். பலிவனலுக்காக நான் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண முடியும். எல்லா பலிவனத்தோடு இருக்கிற, வியாதியோடு இருக்கிற, உச்சந்தலிருந்த உள்ளங்கால் வரி தேவ வல்லமை இறங்கி இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளை சரீரத்தில் இருந்த வியாதிகள் பலிவீனங்கள் புறப்பட்டு போவதாக என்று கட்டளையிடுகிறோம். அற்புதங்களை செய்திருப்பதற்காக ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் மேல் நம்முடைய கரம் இருப்பதற்காக ஜெபிக்கும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அனுபவம் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனாய்க்கு சந்தோஷ சமாதானம் அனைவருடன் சகல பரிசுத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை சதா காலம் என்னைக்கு நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென்.